இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல்ல யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான திருப்பங்கள் நடந்திருக்கு தெரியுமா மக்களே? முத்துவோட வளர்ச்சியை பார்த்து விஜயா எப்படி வயித்தெரிச்சல் படுறாங்க மற்றும் மனோஜுக்கு ரோகிணி மறைச்சு வச்சிருக்க மிகப்பெரிய ரகசியம் தெரிய வரப்போகுதா? வாங்க ஒரு சீன் கூட விடாம முழுசா பார்க்கலாம். எபிசோட் ஆரம்பிச்சதும் நம்ம முத்து வீட்டுக்கு அவரோட நண்பர்கள் மற்றும் வாடகை வண்டி ஓட்டுற டிரைவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வராங்க. வந்தவங்க சும்மா வராம நம்ம முத்துக்கு மாலை எல்லாம் போட்டு பெரிய முதலாளி அப்படின்னு சொல்லி பெரிய கொண்டாட்டமே நடத்துறாங்க. இதை பார்த்த உடனே முத்து ரொம்ப கூச்சப்பட்டு, நானும் உங்களை மாதிரி வண்டி ஓட்டுற சாதாரண தொழிலாளி தாண்டா, என்னை போய் முதலாளி அப்படின்னு சொல்றீங்களேன்னு கேட்கிறாரு. ஆனா அந்த டிரைவர்கள், இல்லங்கண்ணா, நீங்க தாங்க எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து வண்டி எடுத்து கொடுத்திருக்கீங்க, நீங்க தான் எங்க முதலாளின்னு சொல்லி அந்த வாரம் வந்த லாப பணத்தை முத்து கையில ரொம்ப சந்தோஷமா கொடுக்குறாங்க. முத்து அந்த பணத்தை வாங்கி உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி போனஸா தூக்கி கொடுக்கிறாரு. இதை பார்த்த நம்ம அண்ணாமலை மற்றும் மீனா முகத்துல அப்படியொரு சந்தோஷமும் பெருமையும் பொங்கி வழியுது. அண்ணாமலை உடனே முத்து கிட்ட, உன்னை இந்த ஊரே படிக்காத முட்டாள்னு ஒதுக்கி வச்சது, ஆனா இன்னைக்கு நீ 5 பேருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஆளா உயர்ந்து நிக்கிற, இதுக்கு எல்லாம் முழு காரணம் நம்ம மீனா தான். மீனா வந்த நேரம் தான் உன் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லி மீனாவை ரொம்ப மனசார புகழுறாரு. இதை கேட்டதும் மீனாவுக்கு ஆனந்த கண்ணீர் வருது. ஆனா ஒரு பக்கம் நம்ம விஜயா மற்றும் மனோஜ் இதை பார்த்து பொறுக்க முடியாம பொறாமையில தவிச்சு போய் நிக்கிறாங்க. அடுத்த காட்சியில நம்ம மனோஜ் அவனோட ஷோரூம்ல உட்கார்ந்து இருக்கும்போது அங்க ஒரு டீலர் வந்து, உங்க பிசினஸ் ரொம்ப டல்லா போகுது, புதுசா சரக்கு எடுங்கன்னு சொல்றாரு. ஆனா மனோஜ் அதுக்கு பழைய ஏசி எல்லாம் இன்னும் விற்காம அப்படியே கிடக்கு, இதுல எப்படி புதுசா வாங்க முடியும்னு ரொம்ப கவலையா பேசிட்டு இருக்காரு. அப்போ அங்க வர்றா நம்ம விஜயா, மனோஜ் கிட்ட கவலைப்படாதடா, எல்லாம் சீக்கிரம் சரி ஆகிடும்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. உடனே மனோஜ், எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூமராலஜி ஜோசியர் இருக்காரு, அவர் கிட்ட கேட்டு பேரை மாத்துனா வியாபாரம் நல்லா நடக்கும்னு ஒரு புது ஐடியாவை சொல்றாரு. அதைத் தொடர்ந்து நம்ம விஜயா வீட்ல உட்கார்ந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர்றா ஸ்ருதி மற்றும் ரவி கிட்ட விஜயா சொல்றாங்க, இந்த பார்வதியை பாரு, சும்மா இருக்காம யூடியூப்ல வீடியோ போட்டு எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறா, அதே மாதிரி ஸ்ருதி நீயும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பி, உனக்கு தான் நல்ல திறமை இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதி, அது அவ்வளவு லேசான விஷயம் இல்ல, சேனல் ஆரம்பிச்ச உடனே பணம் வராது, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், 4000 மணி நேரம் மக்கள் பார்த்திருக்கணும், அப்போ தான் பணம் வரும்னு ரொம்ப தெளிவா விளக்குறாங்க. இதுக்கு அப்புறம் ஷோரூம்ல மனோஜ் இருக்கும் போது ரோகிணி கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. ரோகிணி ஏதோ மெயின்டெனன்ஸ் செலவுக்கு 25,000 ரூபாய் வேணும்னு மனோஜ் கிட்ட கேட்கிறாங்க. மனோஜ் கிட்ட இப்போ 25,000 பணம் இருக்கு, ஆனா அவர் அதை நேரா போய் கொடுக்க முடியாத நிலைமையில இருக்காரு. அதனால அவன் கூட வேலை செய்யுற ஒரு ஆள் கிட்ட இந்த பணத்தை கொண்டு போய் ரோகிணி கிட்ட கொடுத்துட்டு வான்னு சொல்றாரு. ஆனா அந்த ஆளு அதுக்கு சம்மதிக்கவே இல்ல. நான் போக மாட்டேன் பாஸ், போன தடவை நான் போய் பணம் கொடுக்கும் போது அங்க ஒரு தடியன் என்னை ரொம்ப அசிங்கமா திட்டி அனுப்பிட்டான், எனக்கு அங்க போகவே பயமா இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்ட மனோஜுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. ரோகிணி வீட்ல எப்படி ஒரு தடியன் இருக்க முடியும்னு ஒரு பெரிய சந்தேகம் மனசுக்குள்ள வருது. ஆனா அதை வெளிக்காட்டிக்காம மனோஜ், நானே போய் கொடுக்கிறேன்னு அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த காட்சியில நம்ம முத்து மற்றும் மீனா அவங்க அறையில ரொம்ப அன்பா பேசிட்டு இருக்காங்க. மீனா தரையில உட்கார்ந்து பூ கட்டி கொண்டு இருக்காங்க. முத்து வந்து அவள் பக்கத்துல உட்கார்ந்து ரொம்ப காதலோட பேசுறாரு. அப்போ மீனா முத்து கிட்ட, விஜயா அத்தை ஸ்ருதியை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கச் சொன்னதை பத்தி சொல்லி, எனக்கும் அந்த மாதிரி ஏதாவது சாதிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றாங்க. உடனே நம்ம முத்து மீனாவை பார்த்து, உனக்கு தான் நல்லா ஆட தெரியுமே, நீயும் நல்லா வீடியோ எடுத்து போடு, உனக்கும் பெரிய ஆள் ஆகுறதுக்கு நிறைய திறமை இருக்குன்னு சொல்லி மீனாவுக்கு தன்னோட முழு ஆதரவை கொடுக்கிறாரு. இந்த எபிசோட்லயே ரொம்ப உணர்வுபூர்வமான காட்சி இதுதாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில நடக்குற அந்த புரிதலும் காதலும் ரொம்ப அழகா மக்கள் மனசை தொடுற மாதிரி இருந்துச்சு.
இன்னைக்கு எபிசோட்ல நடந்த மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, மனோஜ் அனுப்பின அந்த ஆளு ரோகிணி வீட்ல ஒரு தடியனை பார்த்ததா சொன்னது தான். இது ரோகிணியோட அந்தரங்கம் மனோஜுக்கு தெரிய வரதுக்கான ஒரு பெரிய ஆரம்பம்னு தான் சொல்லணும். மனோஜ் கிட்ட இன்னும் ரோகிணி எவ்வளவு பெரிய உண்மைகளை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு கூடிய சீக்கிரம் வெடிச்சு சிதற போகுது. மனோஜ் பணத்தை எடுத்துக்கிட்டு ரோகிணியை தேடி கிளம்புவதோடு இன்னைக்கு எபிசோட் முடிவுக்கு வந்துச்சு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்க்குறாங்க. அவங்க யாருக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாரும் ரொம்ப பதட்டமா அழுதுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது ரோகிணியோட ரகசியத்தோடு தொடர்புடையதாக இருக்கலாமா, இல்ல மீனா குடும்பத்துல யாருக்காவது பெரிய ஆபத்து வந்திருக்கலாமான்னு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு. நாளைக்கு மனோஜ் ரோகிணியை தேடி போகும் போது அந்த தடியன் யாருன்னு கண்டுபிடிப்பாரா, இல்லை ரோகிணி மீண்டும் ஒரு பொய்யை சொல்லி மனோஜ் கிட்ட இருந்து தப்பிப்பாரா அப்படின்னு தெரிஞ்சுக்க மக்கள் ரொம்ப